மிக முக்கியம், நாங்கள் செவி கொடுக்கணும். குறிப்பாக ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ குறித்ததான நற்செய்திக்கு செவி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நற்செய்திக்கு செவி கொடுத்து கொண்டே இருப்பீங்களா இருந்தா, நற்செய்தியை நீங்க படிக்கிறதுக்கு நேரம் செலவழிப்பீங்களா இருந்தா, தியானிக்கிறதுக்கு நேரம் செலவழிப்பீங்களா இருந்தா, நீங்க எந்த விதமான துர்ச்செய்தியை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க. எந்த விதமான துர்ச்செய்தி உங்களுடைய காதுக்கு வந்து எட்டினாலும் நீங்க கர்த்தரை நம்பி திடனா இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் அசையாம இருக்கும், திடமா இருக்கும், நீங்க உறுதியா இருப்பீங்க. கடவுள் என்னோட கூட இருக்கிறாரு, கடவுள் இதெல்லாவற்றையும் தாண்டி மேற்கொண்டு வெற்றிகரமாக வாழ எனக்கு உதவி செய்வார். அவர் என்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு எதிராக 1000-10,000 பேர் வந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவங்க ஒளிந்து போயிடுவாங்க. நான் நிலைத்திருப்பேன். நான் கடவுளை நம்புகிற பிள்ளை, கடவுளுக்கு பயந்திருக்கிற பிள்ளை, நான் நிலைத்திருப்பேன். ஏனென்றா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்திருக்கிறாரு, ஈசாக்குக்கு செய்திருக்கிறாரு, யாக்கோப்புக்கு செய்திருக்கிறாரு, யோசேப்புக்கு செய்திருக்கிறாரு, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகுவுக்கு செய்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கும் போது, அவருடைய வாழ்க்கையில கேடு சம்பவிக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எனக்கும் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?